உண்மையிலே வந்து அங்கமால ஒன்று ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, பங்கமாக பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படங்கள் வர்றது ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாட்டு கட்டப்பிடி, ஒரு 2 கிஸ் அடிக்கிற சாங் அப்படி எது தான் என்ஜாய் பண்ணி போகிற காலகட்டத்தில், ஒரு காலகட்டத்தில் ஒரு 30-40 வருஷம் முன்னாடி எப்படிலாம் இருப்பாங்க காலகட்டத்தில். எங்கள் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வாழ்ந்தாங்க. நான்லாம் வந்து ஊரில் வாழ்ந்தப்பலாம் நான் ரியல் லைஃப்குள்ளே கனெக்ட் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் கனெக்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் இந்த படம் பார்த்துலாம் கண்டிப்பாக பொறுமை வேணுங்க. ஏன்னா பொறுமையாக இருந்தால் அந்த கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ரசிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எதுவுமே படத்தில் குறை இல்லை. அது இல்லாமல் அந்த அந்த அம்மா சுருட்டு அடிக்கிற சீனு, அந்த சாராய் மேட்ரு அதெல்லாம் ரொம்ப ரியலாக காட்டியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எனக்கு என்னடா இந்த 2025 இந்த மாதிரி ஒரு படமா அப்படி தான் ரொம்ப ரசித்தேன். நானே ஆரம்பத்தில் பார்க்கும்போது போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி எந்திச்சு போயிடலாம். ஆனால் போக 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 கதைக்குள்ளே போக 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 நமக்கு ஒரு உணர்வு வந்துருச்சு. என்னடா டே இந்த படம் வந்து போகவே கூடாது, அந்த படத்தை பார்த்தாண்ட போன மாதிரி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சில டைலாக்ஸ்லாம் பார்க்கும்போதெல்லாம் அந்த காலகட்டத்தில் அப்படி தான் இருப்பாங்க. டேய் என்னடா 2 வாரம் இருப்பியாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா போகிறேன்னு சொல்லும்போதெல்லாம் நான் கல்யாணத்துக்கு போகிறேம்மா, சரிடா ஓ வயிற்ற மட்டும் நப்பாத அவளுக்கும் கொஞ்சம் அந்த மாதிரி சொல்கிற டைலாக்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு இப்போ காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நல்லா ரொம்ப நல்லா. ஐயோ அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப சூப்பர் சார். ஏன்னா வந்து இப்போ காலகட்டத்தில் சுருட்டுன்றதை மாறி போய் சிகரெட்டுன்னு வந்துருச்சு. அதை சுருட்டை தான் உருட்டி சின்னதாக உருட்டி பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமாக இருக்கும். என்னடா டேய், ஆனால் அந்த டைலாக்ஸ்லாம் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குறதுலாம் புரியாத மாதிரியே இருக்கும். ஆனால் இப்போலாம் தெளிவாக ஒன்றுனாவே 4 அந்தளவுக்கு ரொம்ப பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் ஹீரோ டாக்டருன்றாங்க, அதெல்லாம் ஓகே. சிட்டிலேருந்து வராருன்றாங்க, லீவுக்கு வராரு, எல்லாம் ஓகே தான். அதுக்குண்டான ஒரு டயாஸ்கோப்பு, இந்த கழுத்தில் போடுறது வெள்ளை துணி எதுவுமே இல்லைங்க. அது மட்டும் தாங்க ஒரு குறையாச்சு. வில்லேஜில் ஒருத்தனை காட்டுறாங்க, ஒருத்தன் பிபி ஊதினேங்கிறான். அந்த பிபி ஊதுற மேட்ரு கடைசி வரைக்குமே புரியல. ஒரு 4-5 வாட்டி ஊதனா எதுக்காக ஊதுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு லீடு கொடுத்து தான் நல்லா இருந்துட்டு தோணுச்சு. மற்றபடி படம் ரொம்ப நல்ல படம், கண்டிப்பாக போய் பார்க்கலாம், எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் பொறுமை கண்டிப்பாக இருக்கணும், பொறுமையாக பார்க்கலாம். நான் பொறுமையாக இருப்பேன்டா அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை போய் பாருங்கள். அந்தளவுக்கு தரமான படம் நல்லாயிருக்கு. இல்லை ஃபஸ்ட் ஹாஃப்லவே கொஞ்சம் சின்ன லேக் இருக்கும். ஏன்னா படம்னாவே லேக் இல்லாமல் இருக்காது. ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய சங்க தேட்டர் கூட வந்து 2.5 மணி நேரம் உட்காந்து படம் பார்க்குற உன்னை வந்து நான் குஷி ஹாப்பியாகவே நான் பார்க்க விட மாட்டேன். அதுலேயும் கொஞ்சம் சின்ன லேக் இருக்கும். அந்த மாதிரி தான் இதுலேயும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக பொறுமையாக இருக்கணும், கண்டிப்பாக அந்த படத்தை போய் பாருங்கள். அந்தளவுக்கு சூப்பரான படம். அது இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். ஒரு 30 வருஷம் முன்னாடி 40+ கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணலாம். எங்கள் பாட்டிக்கெல்லாம் 135 வயசு ஆகுதுங்க, ஆனால் செத்து போயிடுச்சு. ஆனால் இருந்திருந்தால் எங்கள் பாட்டி உட்காந்து இந்த படத்தை ரசிப்பாங்க. அந்தளவுக்கு படம் சூப்பராக எடுத்து வச்சுருக்காங்க. நல்ல படம், போய் பார்க்கலாம். அங்கம்மாள் படம் உண்மையிலே நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஓப்பனாக சொல்லலாம் ரொம்ப ரியாலிட்டிக்காக இருந்தது. எந்த இடத்துலையுமே சினிமாட்டிக்காக தேவை, ஹீரோசியம் தேவை, ஹீரோயினிக்கான ஒரு இது கொடுக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் இதுதான் ரியல் லைஃப்பில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு என்னென்னா டிஃப்ரென்சேஷன் ஆஃப் ஃபெமினிசியம் நான் பார்த்தேன் இந்த படத்தில். ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து எவ்வளோ விஷயங்களில் வந்து வித்தியாசமான ஃபெமினிசியம் பார்த்துருப்போம். பட் இந்த படத்தில் 90s எனக்கு பிடிச்ச மாதிரி என்ன இருக்கணும் அப்படின்னா, அதாவது எப்படின்னா ஒரு 90ஸ்க்கு அப்புறம் தான் ப்ளவுஸுங்கிறது வந்து மரியாதைக்குரியதாக மாறிச்சு. அது கட்டாயமும் ஆச்சு. கட்டாயமாக அவங்க ப்ளவுஸ் போட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி. அது எனக்கு வேண்டாம் ஒரு ஃபெமினிஸ்டாக இருக்கும்ல, அந்த ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவுபடுத்தி பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. கொஞ்சம் ஒரு சில இடத்துல ரொம்ப ராவாக இருக்கிறதுனால ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் வில்லேஜ் சைடில் வாழ்ந்தவங்களோட ஒரு ரியாலிட்டிக்கே நம்ம பார்க்கணும்னு நினச்சா அந்த படம் பார்க்கலாம். உண்மையிலே படம் சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஒரு 2 ஹவர்ஸ் வில்லேஜுக்குள்ளே இருந்துட்டு வந்த ஒரு ஃபீல் கிடச்சிச்சு எனக்கு. வில்லேஜ் சைடு நீங்கள் வாழ்ந்துருக்கீங்களா? ஆக்சுவலி நீங்கள் 80s தானே? 80s 90s உங்களுக்கே தெரியாத ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். 80s 90s பீரியட்லலாம் அது சாதாரண விஷயம். ஊர் சைடில் எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு பெரிய அதுதான் ஃபெமினிசம், டிஃப்ரென்சேஷன் ஆஃப் ஃபெமினிசம். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வாழ்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல. எனக்கு போடணுமா போடக்கூடாதாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணுங்கிற ஒரு ஃபெமினிசம் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயம். ஏன்னா அது ஃபேஷனாக மாறினதெல்லாம் தாண்டி அது கட்டாயமாக்கப்பட்டுச்சுல ஒரு காலத்தில். அந்த கட்டாயத்தை உடைக்கிறதே ஒரு வித்தியாசமான ஃபெமினிசம் நினைக்கிறேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. அதை தாண்டி ஒரு குடும்பத்தில் 2-3 பசங்க இருக்காங்கன்னா ஒருத்தவங்க படிப்பாங்க, ஒருத்தவங்க படிக்காதவங்களாக இருப்பாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அவங்கள நடத்துகிற விதங்கள்லாம் இருக்கும்ல, அந்த விதமாக இருக்கட்டும், அந்த வில்லேஜ் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷுவல் ட்ரீட்டுன்னு சொல்லலாம். எனக்கு இந்த படத்தை உண்மையிலேயே வந்து ரொம்ப விஷுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன சின்ன விஷயம் கூட ஒரிஜினாலிட்டியாக, ஒரு வேளை டேரக்டர் ரொம்ப வில்லேஜாக இருந்துப்பாரு. எனக்கு என்ன டவுட்னா டேரக்டர் யாருன்னு பார்க்கணும்னு நினச்சேன். ஏன்னா ஒரு 80s 70s இருந்திருப்பாரோங்கிற அளவுக்குலாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அந்த ஒரு ஒரிஜினாலிட்டியாக கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. செமையாக இருந்த ஒரு ஃபீல் கிடச்சிது.
கண்டிப்பாக எனக்கு ஏன் அப்படின்னா ஒரு இப்போ வேணால் எல்லாமே சகஜமாக இருக்கலாம், எல்லா விஷயங்களும் இதாக இருக்கலாம். நம்ம இப்போ வேணால் ஃபெமினிசம்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தான் உருவாக்கணும், நாங்கள் தான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோம்னு சொல்லலாம். ஆனால் அந்த காலத்திலே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும்னு ட்ரை பண்ணுற ஒரு விதம் இருக்குல்ல, அந்த ஒரு விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அது போடணுமா போடக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது அவங்க தான். மற்றவங்களோட கௌரவத்துக்காக வற்புறுத்தும் போது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை வந்து தெளிவுபடுத்தியிருப்பாங்கங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருந்தது படம். நாங்கள் நடிச்சிருக்கோம். ஸோ அதனால் படம் ரொம்ப நல்லாயிருக்கு. பார்த்த ஆடியன்ஸ்க்குமே படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ மக்கள் நீங்கள் தான் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணணும். வேறு எனக்கு என்ன சொல்கிறது தெரியல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி எனக்கு 2 படம் ரிலீஸ் ஆகுது, களம் காவலும் அங்கமாலும். ஸோ ஐ எம் டபுள் ஹாப்பி. ஆல்ரெடி ஆடியன்ஸோட நாங்கள் களக்காடில் பார்த்தோம், திருநெல்வேலி மாவட்டத்தில். ஸோ அப்போவே மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களுக்கு சென்னையில் ஷோ போடும்போது இங்கே இருக்கிறவங்களுக்கு பிடிக்குமாங்கிறது ஒரு சின்ன சந்தேகமாக இருந்தது. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் வந்து அது அப்படிலாம் கிடையாது, இங்கே உள்ளவங்களுக்கும் பிடிக்கும்னு நிரூபிச்சிட்டாங்க. ஏன்னா பார்த்த ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பி, ஒரு நல்ல கிளாப், நல்ல லாஃப். ஸோ இது எல்லாமே எங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இங்கே வேறு அங்கம்மாள் பண்ணவங்கள சொல்கிறீங்களா? ஸோ அவங்க பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ வித்தவுட் ப்ளவுஸில் பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி. பட் ஆனால் அவங்க அதை பயங்கர கேர்லாம் பண்ணாமல் இந்த கதைக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத முழுசாக அங்கம்மாளாக மாதிரி அவங்க இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த படம் அவங்களுக்காக தான், இந்த வெற்றி அவங்களுக்காக தான் வர வேண்டிய ஒரு வெற்றியாக இருக்கணும். அவர் சொல்லவே வேணாம், அவர் எப்பயுமே ரொம்ப நல்லா பண்ணுவார். இந்த படத்தில் நாடோடிகளுக்கு அடுத்து இந்த படத்தில் நீங்கள் வந்து வேற ஒரு பர்னியாக பார்ப்பீங்க. யா, ரொம்ப நல்லா இருக்குது. 10 out of 10. கண்டிப்பாக 2 மணி நேரம் என்டர்டெய்னிங்காக போகணுன்னா அங்கம்மாள் வந்து பார்க்கலாம். இன்னும் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், எங்கேயுமே லேக் இருக்காது. பயங்கர பயங்கர இதாக தான் இருக்கும். எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு, எல்லாருமே சிரித்தாங்க, எல்லாருமே கைத்தட்டினாங்க. ஸோ தேவையான இடத்துல என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துருக்கோம். அதனால் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அவ்வளோதான். தேங்க்யூ. இது அங்கம்மாள் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நீங்கள் கமர்ஷியல் படம் கூட கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு ஆர்ட் ஃபில்ம் மாதிரியான படம் இது. படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஒரு 55-60 இயர்ஸில் வந்து கிராமத்தில் ஒரு லேடி இருக்காங்க. அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ப்ளவுஸ் போடாமல் தான் சாரீ கட்டுவாங்க. ஸோ அவங்க பையன் வந்து ஒரு டாக்டர் ஒரு பெரிய இடத்துல வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறான். ஸோ அந்த வீட்டில் இருக்கவங்களாம் இவங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரும்போது தப்பாக எதுவும் நினைக்கக்கூடாது, அம்மாவை எதுவும் தப்பாக நினைக்கக்கூடாது, எப்படியாவது அவங்க வந்து ப்ளவுஸ் போட வைக்கணும்னு ட்ரை பண்ணுறான். போட வச்சானா இல்லையாங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. படம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour 40 minutes நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அப்புறம் டுவர்ட்ஸ் இன்டர்வல் வரைக்கும் படம் ஒரு லேக் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து படம் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. படம் வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த ஃபீலிங்ஸ்க்கு நிறைய ஒரு மரியாதை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ஃபீலிங்ஸ்க்கு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அங்கம்மாள் வந்து என்ன நினைக்கிறாங்க, அவங்க ஃபீலிங்ஸ் என்ன, அவங்க பையன் டாக்டர் பையனுக்கு என்ன ஃபீலிங்ஸ், அவங்க இன்னொரு மூத்த பையனுக்கு என்ன ஃபீலிங்ஸு, மருமகளுக்கு என்ன ஃபீல் பண்ணுறா, பேத்தி என்ன ஃபீல் பண்ணுறா, அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து காமிச்சிருக்காங்க. படத்தில் எனக்கு குறைன்னு வச்சிங்களேன், ஒரே ஒரு இடம் தான் குறையா தெரிஞ்சிச்சு. எங்கன்னா அந்த டாக்டர் பையன் வந்து ஒரு பெரிய பொண்ணை லவ் பண்ணுறாள், அந்த பொண்ணு டாக்டரும் பார்க்கும்போது டாக்டர் தான் ரொம்ப ரிச்சாக தெரிஞ்சான். ஸோ அந்த பொண்ணு கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பையன் கம்மியாக தெரியணும், அந்த பொண்ணு ரிச்சாக தெரியணும். அது மாத்திரம் கேஸ்டிங் வந்து கொஞ்சம் கரெக்டாக தெரியல. மற்றபடி பார்த்தீங்கன்னா படம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. எல்லாத்தையும் ஆக்டிங் ரொம்ப சூப்பராக வாங்கியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் எல்லாம் டெக்னிக்கலான விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் நல்லா இருந்துச்சு. 90s நடக்குது ஸ்டோரி, அது ரொம்ப சூப்பராக வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கலாம். இல்லை, இது வந்து ஒரு 55-60 years லேடி வந்து ப்ளவுஸ் போடாமல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து இதில் கிளாமர் வந்து எந்த துளியுமே வந்து சுத்தமாக இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ஒரு கிராம சைட்லாம் போகும்போது இப்போ கூட வந்து நிறைய ஏஜ்டான லேடிஸ் ஒரு 70 years லேடியெல்லாம் வந்து ப்ளவுஸ் போடாமல் வெறும் சாரி போட்டுட்டு போவாங்க. ஸோ வருஷக்கணக்காக வந்து ப்ளவுஸ் போடாதவங்கலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ரொம்ப யதார்த்தமாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு அதில் வந்து கிளாமரோ ஒரு கவர்ச்சியோ எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸ் போடலன்னு சொன்னால் கூட உங்களுக்கு அதில் வந்து தப்பான விஷயம், கிளாமர் விஷயம், கவர்ச்சி விஷயம் எதுவுமே இந்த படத்தில் வந்து கிடையாது. நம்மளுக்கு யதார்த்தமாக ஓகே, ஒரு 60 வயசில் இருக்கும் அம்மா வந்து ப்ளவுஸ் போடாமல் தான் அவங்க வளர்ந்துட்டாங்க. ஸோ அவங்களோட சின்ன அந்த சின்ன வயசு லவ், அந்த சின்ன ஃபீலிங்ஸ் கூட காமிக்கிறாங்க, லவ் ஃபீலிங்ஸ் கூட காமிக்கிறாங்க. பட் எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசு ஆனதுக்கப்புறம் 20 வயசில் இருந்த லவ் இருந்தாலுமே உங்களுக்கு அந்த வெக்கங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு பெருசாக வராதுல்ல. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் போகாது.
பரணி ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பரணி மாத்திரம் இல்லை, இந்த படத்தில் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதுக்கு மெயின் ரீசன் வந்து டைரக்டர் தான். ஒவ்வொருத்தட்டையும் வந்து ஒவ்வொரு நியூ ஃபேஸ் நிறைய பேர் இருக்காங்க, எல்லார்ட்டையும் வந்து ஆக்டிங் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து வாங்கிட்டார், வேலை வாங்கிட்டார். எல்லாருமே அருமையாக நடிச்சிருக்காங்க. இல்லை கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆர்ட் ஃபில்முங்கிறத மைண்டில் வச்சு பாருங்கள். நீங்கள் கமர்ஷியல் படம்னு பார்க்கும்போது கமர்ஷியல் படம் கிடையாது, ஆர்ட் ஃபில்மாக நீங்கள் மைண்டில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் மிஸ் பண்ணால் கூட கண்டிப்பாக ஓடிடிலலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு படம். சூப்பராக இருந்துச்சுண்ணா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு திருப்தி இருக்கணும்ல, அந்த திருப்தி இருக்குது எனக்கு. ஸோ ஓவராலாக எனக்கு ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல். ஆமாம், ஆக்சுவலாக அது ப்ளவுஸுன்றது ஒரு கான்செப்ட் தலைவா. அதாவது அவங்க அப்படியே வளர்ந்துறாங்க, ஒரு இது இருக்கிறவங்கள வாழ்கிற வாழ்க்கை அந்த ப்ளவுஸ் எல்லாமே இருக்காங்க. அவங்க பசங்களுக்காக, அவங்க பையனோட ஆசைக்காக அவங்க போடணும்னு நினைக்கிறப்போ அவங்க எதெல்லாம் கடக்குறாங்க, எதெல்லாம் கோத்ரூ பண்ணுறாங்க தான் கதை. பட் பேசிக் கான்செப்ட் அந்த ப்ளவுஸுன்றதை தாண்டி அவங்களோட எமோஷன்ஸ் தான் அங்கே வேல்யூ பண்ணுமா இல்லையான்றது தான். ஸோ ப்ளவுஸுன்றது வந்து நம்ம பார்க்குறப்ப, வெளியிலேருந்து பார்க்குறப்போ அது தானே போட்டு போயிடலாமே தோணும். பட் அதை போடுறனால அவங்களுக்குள்ள என்னெல்லாம் மாற்றம் நடக்குது, அவங்க மற்றவங்க எப்படி அவங்க பார்வை மாறுது, இதெல்லாம் தான் அந்த படத்தோட கான்செப்ட். இது வந்து கமர்ஷியல் மூவி கிடையாது. ஸோ இந்த ஜனரஞ்சகமான படத்தில் எதிர்பார்க்குற காமெடி, சண்டை, லவ் சீன்ஸு, மாஸ் மசாலா எதுவுமே கிடையாது. இது ஒரு யதார்த்தமான ஒரு படம். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் சினிமாட்டிக்கோட சொன்னால் ஒரு ஆர்ட் மூவின்னு சொல்லலாம். பட் அதை தாண்டி இந்த கிராமத்து வாழ்வியல் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த 90களில் வளர்ந்த இந்த சின்ன பசங்களாம் இருப்பாங்க, 90களில் வளர்ந்தும்போது கிராமத்தில் வளர்ந்தவங்களுக்குலாம் இந்த படம் ரொம்பவே சூட் ஆகும். அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், பல விஷயங்களெல்லாம் ஞாபகப்படுத்தும். ஒரு இந்த படத்தில் பெரிய ப்ளஸ்னால் எனக்கு தெரிஞ்சு இந்த சவுண்டெல்லாம் ரியல் லைவ் சவுண்டோட எடுத்திருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன சின்ன சவுண்டு கூட இப்போலாம் அது கேட்க முடியுது இல்லை, மயில் சவுண்டு, குயில் சவுண்டெல்லாம் கேட்க முடியும். பட் இந்த படத்தில் அது காட்டும் போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப அந்த படத்துக்கு ஆப்டாக இருந்துச்சு. நடிகர்களுமே வந்துட்டு நடிகர்களாக அப்படி தெரியாமல் அந்த கேரக்டர்ஸாகவே தெரிஞ்சது இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ். ஆமாம் ஆமாம், ஆக்சுவலாக இது சுருட்டுன்ற கான்செப்ட் வந்து அந்த காலத்தில் ஒரு சில பொம்பளைங்களோட ஆஸ்தான ஒரு விஷயம் தான். அது பீடின்றது வந்து அந்த டைமில் வந்துட்டு இருந்தது. இந்த சுருட்டு கிடைக்காதவங்க பீடி, இப்போ எப்படின்னா அந்த புகையில போடுறவங்க இருப்பாங்க, புகையில கிடைக்காத பாட்டிமா என்ன பண்ணுவாங்கன்னா வெத்தலை பாக்கெல்லாம் சேர்த்து, அந்த கொட்டை பாக்கெல்லாம் சேர்த்து போடுவாங்க. அவங்களுக்கு அந்த வாய் நம்மன்றதுக்கு தான். இதை தான் சொன்னேன். இது அந்த டைமில் நான் ஊரில் வளர்ந்தனால பார்த்தனால எனக்கு இந்த படம் கனெக்ட் ஆகுதுல்ல. அது ஏன்னா அது ஏன் சுருட்டும் பிடிக்கிறாங்க, பீடியும் பிடிக்கிறாங்க, இது என்ன மாதிரி விதம் தோணும் போது எனக்கு அது கனெக்ட் ஆச்சு. அது அவங்களோட ஹேபிட், அந்த ஹேபிட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றிக்கிறாங்களோ இல்லையா, அந்த ஆட்டிடியூடுக்கான ஒரு விஷயம் தான். மற்றபடி அது தப்பு சரின்றதுலாம் அவங்களுக்கு தெரியாது. சூப்பராக நடிச்சிருக்காங்க தான் சொன்னேன். அங்கமாலாவாக தான் இருந்தாங்க அவங்க. இந்த படத்தில் எல்லா கேரக்டர்ஸுமே அந்த கேரக்டர்ஸாக தான் இருந்தாங்க. முக்கியமாக அங்கமால் இந்த படத்துக்கு மெயின் பெரிய விஷயம் தான். அவங்க டாமினட்டான கேரக்டராக நடிக்கணும். அதே நேரத்தில் அவங்க ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ தூரத்துக்கு வாழ்வியலில் மாறுது, அவங்க அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனுமே நல்லா இருந்தது. அதேமாதிரி பசங்களை வர பரணியாக இருக்கட்டும், சக்தியாக இருக்கட்டும், அவங்களுமே அந்த கேரக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருந்தாங்க. அவங்களுக்கு ஜோடியாக வரவங்களும் இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பராக அந்த படத்துக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருந்தாங்க. தாராளமாக வந்து பார்க்கலாம்.